அனைவருக்கும் வணக்கம். இந்த காலத்துல அவங்கவுங்களோட சுயநலத்துக்காக புறம் பேசுறது, முதுகுல குத்துறது, ஏமாத்துறது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம இப்போ முதுகுல குத்துறவங்கள பத்தி தாங்க பார்க்க போறோம். முதுகுல குத்துறவங்கள பாத்தீங்கன்னா அவங்க பாதுகாப்பட்டவங்க. அதனால தாங்க அவங்க மற்றவங்கள அடிச்சு மேலே வரணும்னு நினைக்கிறாங்க. சுயமா அவங்களோட திறமையை வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுறது இல்லை. இவங்களோட திறமை என்னன்னு பாத்தீங்கன்னா குறுக்கு வழியில மற்றவங்கள கீழே வீழ்த்திட்டு இவங்க முன்னேறி வர்றது தான். நம்ம நேர்ல இனிமையா பேசிட்டு பின்னாடி புறம் பேசுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த காரியவாதிங்க மற்றவங்களோட வழியில மகிழ்ச்சி அடைவாங்க. உங்களோட பணியிடங்கள்ல, சொந்தத்துல, ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இந்த மாதிரியான தீய கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்களா? நம்ம எப்படி அவங்கள தவிர்க்கிறது? நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா 1000 முறை முதுகுல குத்துனாலும் நம்ம முன்னேறி கொண்டு தாங்க இருக்கணும். எப்படி இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு முன்கூட்டியே நம்மளுக்கு தோணணும். அப்படி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுதான் உங்களோட முதல் வெற்றி. ஒரு கசப்பான உண்மை என்னன்னா எல்லா விதமான நட்புக்கு பின்னாலேயும் ஏதாச்சும் ஒரு சுயநலம் இருக்கும். இதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். எந்த பிரச்சனையும் உங்களை அழிக்க வந்ததில்லை, அது உங்களை செதுக்க வந்ததுன்னு நீங்க உணரணும். அப்படி உணர்ந்துட்டீங்கன்னா எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க சமாளிச்சு வாழ்ந்து காட்டுவீங்க. உங்க வேலையில நீங்க நல்லவங்களா இருந்தீங்கன்னா உங்களை யாரும் தோக்கடிக்க முடியாது. ஆரம்பத்துல என்னதான் முதுகுல குத்துனாலும் நிரந்தர வெற்றி உங்களுக்கு தான். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற சமூகத்துல நம்மளோட வாழ்க்கை பயணமாகுது. நீங்க இந்த மாதிரி இல்லாம ஒரு முன் உதாரணமா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து 1000 பேர் கத்துப்பாங்க. புறம் பேசுறவங்கள கண்டுக்காதீங்க. முதுகுல குத்துறவங்க கிட்ட உங்க திறமையை வெளிப்படுத்தி ஜெயிச்சு காட்டுங்க. இதுதான் உங்களை மத்தவங்க நினைக்கிறத விட நல்லா வாழ வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.